குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இது கடந்த சில நாட்களாகவே போய்கிட்டே இருந்தது. ஆனால் இது இவ்வளோ தூரம் வந்து முடிஞ்சு போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க திருமணத்தப்பவே சாய்ரா பானு அவர்கள் வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன காரணத்தால் உங்கள் கணவர்கிட்ட குடிப்பழக்கம் இருக்குதா, இல்லை உங்கள் தொந்தரவு பண்ணுறாரா, செக்ஷுவல் டார்ச்சர் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கேள்வியாக கேட்குறாரு. எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப நல்ல கணவர், நல்ல என் குழந்தைகளுக்கு நல்ல அப்பா எல்லாமே சொல்கிறாங்க. சரி, இவ்வளவு இருக்கே, அப்புறம் ஏன் நீங்கள் டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? நம்ம வந்து இவரெல்லாம் எல்லா நாடுகளுக்கும் புகழ் அடைஞ்சு பெரிய சுற்றி வந்துட்டு இருப்பார். நம்ம வந்து இங்கே அவருக்கு வந்து சர்வ் பண்ணுறோம். எனக்கு என்னமோ வந்து சாய்ரா பானு அவர்களுடைய சுதந்திரத்தை வந்து ரஹ்மானின் புகழ் வந்து தடுத்து நிறுத்திச்சோ அப்படிங்கிறது. ஏஆர் ரஹ்மானும் சரி, அவங்க மனைவியும் சாய்ரா பானுவும் சரி, ரெண்டு பேருமே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறவங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரத்தை இஸ்லாம் மார்க்கம் எப்படி பார்க்குது? ஒருவேளை ரஹ்மான் அவர்கள் தாயார் அவர்கள் இருந்திருந்தால் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். நேற்று இரவு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானிடம் மனைவி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் இப்போ பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சினிமா துறையில் வந்து நடிகர்கள் நிறைய விவாகரத்தை அறிவிக்கிறாங்க. அப்பப்போ வந்து அது எல்லாத்துக்கும் ஏற்படுத்தாத ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து இது வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான், இளையராஜா மாதிரி ஆட்களை வந்து அவங்க வந்து தங்களில் ஒருத்தராக பார்க்குறாங்க. வந்து ஏன்னா எல்லாரோட சுக துக்கத்துலேயும் வந்து அவங்க இசை பங்கெடுத்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு பெரிய இப்போ சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? வந்து இந்த தகவல் வந்து இன்றைக்கு காலையில் வரைக்கும் கூட பலருக்கும் தெரியாத ஒரு நிலையில் தான் இருந்தது. நேற்று இரவு 10 மணிக்கு செய்தி வெளிவந்தது. இரவு 8-9 மணி வரைக்கும் ரஹ்மான் அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் ஒரே இடத்துல தான் பேசி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது இது சம்மந்தமாக, இந்த பிரிய போகிறது சம்மந்தமாக அவங்க இது சம்மந்தமாக தீர்க்கமாக பேசி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. சில மாதங்களாகவே இவர்கள் 2 பேருக்குமான ஒரு மனத்தாங்கள் வந்து கருத்து வேறுபாடும், சின்ன சின்ன கோபங்களும், சின்ன சின்ன விட்டு கொடுக்காத ஒரு பிரச்சனைகளும், பேசுகிறதுக்கும் ஆளே நேரில் இல்லாத சூழலும் இப்படியுமாக போயிட்டு இருந்திருக்கு. அப்படிங்கிறத அவங்க சார்பால் உள்ள ஆட்கள் நம்ம வந்து நெருக்கமானவர்கள்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க. இது கடந்த சில நாட்களாகவே போய்கிட்டே இருந்தது. ஆனால் இது இவ்வளோ தூரம் வந்து முடிஞ்சு போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் வந்து ரஹ்மானுடைய இந்த பிரிவு மட்டும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தினது ஏன் அப்படின்னா, அவருடைய டிசிப்ளினான வாழ்க்கை தான். துறை சார்ந்து அவர் வந்து வச்சிருக்கிற சில கொள்கைகளும் சில தீர்க்கமான முடிவுகளும் இருக்குல்ல, அது வந்து யாரும் கடைபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் ராஜா சாரை பார்த்துட்டு ஒரு சினிமா உலகம் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கும், எளிதாக கற்றுக்க வாய்ப்பு கொடுக்கும். அப்படி இருந்தும் ஒருத்தர் வந்து டிசிப்ளினாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் நம்ம அந்த ஒழுக்கத்தை நம்ம எடுத்துக்குவோம் சொல்லி ரஹ்மானே வந்து ஒரு இடத்துல பேசி அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் இது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் ரஹ்மானுக்கு இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த மன வலியை வந்து ரஹ்மான் குடும்பத்தினரை விட ரசிகர்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தினது வந்து அவருடைய ஒழுக்கமும் நேர்மையும் தான். ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு கணவருங்கிறது நிறைய பெண்களோட ஒரு லட்சிய கணவராக இருக்கும். வந்து அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? வந்து நீங்கள் லட்சிய கணவராக இப்படி தான் இருக்கணும், ரஹ்மான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறீங்கல்ல. அவங்க திருமணத்தப்பவே சாய்ரா பானு அவர்கள் வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது கண்டிஷன்னா ஒரு சும்மா ஜாலியாக, எனக்கு அவருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒன்று அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும், 2வது கார் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். இதை நேரடியாக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. சுஹாசினியோட ஒரு பேட்டியில் வந்து அவர் கேட்டிருப்பாங்க. ஸோ சாய்ரா பானுங்கிறவங்க அவங்க எப்போவுமே ஒரு தனித்த ஒரு பெண்ணாக, அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியாக அவங்களும் இருக்காங்க. அவங்க தன்னுடைய விஷயங்களை அவங்களே டிசைட் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டான ஒரு லேடியாக இருக்காங்க. சாய்ரா பானு வந்து திருமணத்துக்கு வந்து ரஹ்மான்கிட்ட போட்ட 2 கண்டிஷன் மாதிரியே ரஹ்மான் அவர்களும் வந்து சாய்ரா பானு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு அழகான பொண்ணு வேணும், படித்த பெண்ணாக இருக்கணும், அன்பான பொண்ணாக இருக்கணும், இப்படிங்கிற 3 கண்டிஷன் அவர் போட்டிருக்காரு.
அப்படிதான் சாய்ரா பானு அவர்கள் ரஹ்மான் அவர்களுக்குமான திருமணம் வந்து நடந்திருக்கு. இப்படி நடந்திருக்கும் போது ரஹ்மான் என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, உலக மயமா மாறி போனவர் ஒருத்தர். அவர் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நாட்டுக்கும் அவரை தெரியும், எந்த நாட்டு இமிக்ரேஷன்லையும் அவரை வந்து வரவேற்கக்கூடிய நிலைமை தான் அவருடைய புகழ் உச்சியில் இருக்கார். இன்னும் சொன்னால் பல நாடுகளில் வந்து அவர் வந்து அவருக்கான வீடுகளும் சொத்துக்களும் லண்டனில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி பல இடங்களில் அவர் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். வீட்டில் எப்போ இருக்கார் அப்படிங்கிறது தெரியல. அவருடைய பயணம் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு இசை தொடர்பாக பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்திருச்சோ அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன். அந்த குறும்படத்தில் வந்து ஒரு வயசான அம்மா இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் அவங்க சேர்ந்து வாழ்ந்த பிறகு ஒரு லாயரை சந்தித்து எனக்கு விவகாரத்து வாங்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த லாயரை அவங்ககிட்ட கேட்குறாங்க வந்து என்ன காரணத்தால் விவகாரத்தவங்க உங்கள் கணவர்கிட்ட குடிப்பழக்கம் இருக்குதா, இல்லை உங்கள் தொந்தரவு பண்ணுறாரா, செக்ஸுவல் டார்ச்சர் இருக்கா, அந்த மாதிரி ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப நல்ல கணவர், நல்ல என் குழந்தைகளுக்கு நல்ல அப்பா எல்லாமே சொல்கிறாங்க. சரி இவ்வளவு இருக்கே, அப்புறம் ஏன் நீங்கள் டைவர்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்னால் முடியல, சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்குன்னு ஒரு சுயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஏஆர் ரஹ்மான் மனைவிக்கு அது பிரச்சனை இருக்கலாம். ஒரு ரஹ்மான் மாதிரி ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக மனைவி, அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார், அவர் கூட இவங்க அலையணும், அவரை பார்த்துக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட சுயம்னு ஒன்று என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு எழுந்திருக்கலாம். சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ லாயர் மீட் பண்ணியிருக்காங்க, விவகாரத்து இருக்காங்கன்னா இது வந்து ஏஆர் ரஹ்மானுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நம்மளுக்கு தான் நாளைக்கு நேற்றுக்கு தெரியுதே தவிர அவங்க அந்த அறிவிக்க போகிறாங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய புகழ் மிக்க ஒருத்தர்கிட்ட வந்து என்ன வந்து பெரிய பண கஷ்டமா, இல்லை அவங்கள்ட்ட இல்லாத ஒரு வசதியா, வாய்ப்புகளா? ஆனால் அவங்க வந்து கேட்டாங்கல்ல, உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுக்கணும், அந்த அந்த கமெண்டிங்கு, அந்த டிசைடிங் அத்தாரிட்டி உள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? நம்ம வந்து இவரெல்லாம் எல்லா நாடுகளுக்கும் புகழ் அடைஞ்சு பெரிய சுற்றி வந்துட்டு இருப்பார், நம்ம வந்து இங்கே நம்ம வந்து அவருக்கு வந்து சர்வ் பண்ணுறோம், ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து சாய்ரா பானுக்கு வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது உளவியல் ரீதியான மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். உளவியல் ரீதியான சிக்கல் அது ஏற்படுத்துது. என்னென்னா, நடிகர் பார்த்திபன் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. அதாவது ஒரு நெருக்கமான இடத்துல இருந்து மனப்புழுக்கத்தோட 2 பேர் இருக்கிறத விட கொஞ்சம் விலகி அவங்கவங்க சுதந்திரத்தை அனுபவிக்கிறது நல்லது, அதுக்கு நாம் வந்து மரியாதை கொடுத்து அமைதி காக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த உளவியல் சிக்கலை சொல்கிறது தான். அது எல்லாமும் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு குறையாக இருக்குது. ஏன் அவங்க வந்து இந்த ரஹ்மான்கிற புகழ்மிக்க ஒரு மனிதருடைய புகழை தாங்கி கொண்டு சாய்ரா பானு இருக்கிறதுனால அவங்களுடைய சுயத்தை வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து எங்கோ இழந்திருக்காங்களோ அப்படிங்கிறத மாதிரி ஒரு உளவியல் சிக்கலை வந்து நாம் இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சிலர் வந்து இதை ஏற்றுக்க முடியல, அவங்க 2 பேரும் மீண்டும் பேசணும் சேரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவங்க வாழ்க்கை, அது அவங்க சின்ன பிள்ளைகள் கிடையாது, அவங்க நிறைய தெரிஞ்சவங்க வந்து அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்களுக்கான அதுக்கான சுதந்திரம் இருக்குது, அவங்க பிரிஞ்சு கூட அவங்களுக்குள்ள பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு கூட இருந்திருக்கலாம், இது அறிவிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை சட்டபூர்வமான ஒரு விவகாரத்தை அப்படி போகாமல். இப்போ நிறைய பேர் சினிமாவிலே அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க. வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும், அவங்க ஒருத்தர் பிரிஞ்சு இருப்பாங்க, வெளியே யாருக்கும் தெரியாது, அப்படி அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திருமதி நளினி ராமராஜன் இருக்காங்களா, அவங்களே வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படின்னா, அவங்களுக்குள்ள அவங்க ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்ந்துக்கிற பொழுது தங்களுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்தை அவங்கள்ட்ட சொல்லப்பட்டதனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி 2 பேரும் பிரிந்து வாழ்கிறாங்க, தனித்தனி இடங்களில் வாழ்கிறாங்க. ஆனால் வேறு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அங்கே சந்தித்து பேசிக்கிறான் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முடிவாக இது இருக்கலாமா அப்படின்னு கூட சிலர் வந்து பேசுகிறாங்க, நமக்கு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அது அந்த மாதிரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. எனக்கு என்னமோ வந்து சாய்ரா பானு அவர்களுடைய சுதந்திரத்தை வந்து ரஹ்மானின் புகழ் வந்து தடுத்து நிறுத்திருச்சோ அப்படிங்கிறது நான் என்னுடைய கருத்து. அதுதான் இவருக்கு வந்து ரஹ்மான் வந்து சமீப காலமாக அவருடைய ட்ராவல் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலாக மாறிடுச்சு. அவர் வந்து சூஃபி வழியில் வந்து ரொம்ப ஆழ்ந்து அவர் வந்து போயிட்டுருக்காரு. அது வந்து எனக்கு சில நண்பர்கள் சொன்னாங்க. அவருடைய ட்ரூப்பில் வாசிக்கிற சில கலைஞர்கள் வந்து நம்மக்கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்படின்னா, அவர் ரொம்ப வந்து அந்த சூஃபின்னு சொல்கிறது, நான் வந்து இஸ்லாமியத்தினுடைய 5 வேளை தொழுவதாகட்டும், அது
சுஃபியுடைய பாடல்கள்லேருந்து டியூன்கள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஜோடி படத்துலேருந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு வந்து மறுபடியும் இவங்க குடும்பத்து பக்கம் ஆல்ரெடி வந்து உலக அளவில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு நாட்டில் இருந்து அங்கங்கே தங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு இதாக இருந்தாலும், அவருடைய சந்திக்கிற நேரத்திலே வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஆன்மீகத்திலே ஈடுபாடு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த தீவிரமான இஸ்லாம் மார்க்கத்தின் வழி செல்லுதல் வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கும். நான் வந்து நண்பர்களோடும் சில பேர் வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க குழந்தைகள் ரொம்ப பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதை பற்றி எதுவும் சொல்கிறாங்க? அவங்க ரொம்ப சுதந்திரமாக எங்கள் அப்பா அம்மாவுடைய இந்த பிரிவை வந்து பொது வெளியில் இருக்கவங்க மதித்து அவங்க அதுக்கு வந்து அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மெச்சூர்டான இது. ஒரு விஷயம் என்னென்னா, நடுத்தர வர்க்கத்தில் பொருளாதார அடிப்படையில் பின்னணியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து வேறு மாதிரி ஒரு குடும்ப வன்முறையாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்கள அவ்வளவு எளிதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய தமிழ் கலாச்சார குடும்ப கட்டமைப்பின் தீர்க்கமான ஒரு முடிவுகள் வந்து அப்படி தான் இருக்குது. ஆனால் மிக மேம்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மேம்பட்ட இருக்க ஒரு குடும்பங்களில் இது வந்து ரொம்ப எளிதாக நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் வந்து தங்களுடைய தாய் தகப்பனுடைய பிரிவை வந்து இவங்க 2 பேருமே மதித்து அதுக்கு வந்து அது குழந்தைகளே வந்து அதை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வேறு மாதிரியான ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சி நிலையை தான் நம்ம காட்டுது அந்த பிள்ளைங்கள்கிட்ட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏஆர் ரஹ்மானும் சரி, அவங்க மனைவியும் சாய்ரா பானுவும் சரி வந்து 2 பேருமே இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறவங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரத்தை இஸ்லாம் மார்க்கம் எப்படி பார்க்குது? இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து விவாகரத்தும் மறு திருமணமும் இதெல்லாம் வந்து வெகு எளிதாக இருக்குது. அது வந்து அவங்களுடைய அது மதத்துக்குள்ளே கட்டுப்பட்டு அவங்க பண்ணிக்கிட்டுறாங்க. அது வந்து அவங்க மதமும் அதை அனுமதிக்குது. அதனால் நாம் வந்து அதை நம்ம மத ரீதியாக அதை பார்க்காம மன ரீதியான பிரச்சனையாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு இங்கே வந்து மதம் வந்து ஒரு பெரிய இதுவாக ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த குடும்ப வாழ்க்கை போகும்போது ஒரு இசையமைப்பாளர் பெரிய சினிமாவில் பிஸியாக இருக்கிற ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து குடும்பத்தை வந்து கவனிக்க முடியாமல் போகக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் ரகுமான் வந்து அதில் வந்து கவனமாக இருந்தாரா இல்லையாங்கிறது தான் நமக்கு பெரிய கேள்வியாக இருக்குது நமக்கு. ஏன் அப்படின்னா, ரகுமானுடைய அப்பா வந்து ஆர்கே சேகர் அப்படிங்கிறது அவர் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்காரு. அவங்க மியூசிக் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறையா விருதுகள்லாம் மலையாள சினிமாலாம் வாங்கியிருக்காரு. அவருடைய காலத்தில் வந்து இளையராஜா சார் வந்து ஒரு சின்ன வயது இளம் வயது குழந்தை பையனாக இருக்கும் பொழுது தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட கிளாஸ் போயிட்டு இருக்கவர், கீபோர்டு கிளாஸ் போயிட்டு இருந்திருக்காரு, கிட்டார் கிளாஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது வந்து ஜிகே வெங்கடேஷ் ட்ரூப்பில் வந்து வாசிக்க போயிருந்தப்போ, ராஜா சார் ஒரு தடவை வாசிக்க போயிருந்தப்போ ஆர்கே சேகர் சார், அதாவது ரகுமானுடைய அப்பா, அங்கே இருந்திருக்காங்க. அங்கே உள்ள மியூசிஷியனில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே நீங்கள் வாசிச்சு காமிங்க, ட்ரெயின் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள வந்திருக்கவங்கள. அது இயல்பாக நடக்கும். அப்படி வந்து இளையராஜாட்ட ஒரு முறை சொல்லும் பொழுது, ஒரு ஆள்கிட்ட சொல்லும்போது ஆர்கே சேகர் அங்கே வந்துட்டார். வந்து அவர் வந்து தன்ராஜ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு, அவரை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ண சொல்லணும், அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போது ரகுமான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இளையராஜா அவர்களுடைய அந்த வயதில் அவரை வந்து ஒரு கார்டியனாக பாதுகாத்துக்கிட்டது யார்? ஆர்கே சேகர் அவர்கள். அதுக்கு பிறகு கால மாற்றம் நடந்து ரகுமான் அவர்களை வந்து ராஜா சார் வந்து பாதுகாத்துக்கிட்டார். கிட்டத்தட்ட 500 படங்களில் வந்து ரகுமானுக்கு வாசிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இளையராஜா அவர்கள். அவர் அப்படி வாசித்த பல பாடல்கள் வந்து இருக்குது. அவர் போட்டு கொடுத்த கம்ப்யூட்டர் இசை போட்டு கொடுத்த ரிதம்லாம் வந்து இப்போ ராஜா சார் பயன்படுத்தியிருக்காங்க. அது அவரும் சாரே சொல்லியிருக்காங்க பல இடங்களில். புன்னகை மன்னன் ஆகட்டும், விக்ரம் படத்தில் வர்ற அந்த கம்ப்யூட்டர் சவுண்டு சாங் ஆகட்டும், இது எல்லாமே விக்ரம்ங்கிற சவுண்டு ஆகட்டும், எல்லாமே ரகுமான் அவர்கள் போட்டு கொடுத்தது. ஆர்கே சேகர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ரகுமானுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பெரும் போராட்டத்துக்கான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஒரு கீபோர்டை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வாசிக்கிறது, இப்போ இது பணம் எடுத்து வர்றது, பணம் கட்ட முடியாமல் ஸ்கூலில் படிக்க முடியாமல், இப்படின்னு பல்வேறு காலகட்ட போராட்டங்களை சந்திக்கிறார். இந்த போராட்டங்கள் எல்லாமே ரகுமானை வந்து ஒரு பெரிய ஒரு பக்குவப்படுத்திருச்சு. ஏன்னா
இளம் வயதில் வந்து விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் ஒரு வறுமையோட போராடுகிற அந்த காலகட்டத்திலேருந்து இவர் வந்ததால் ரொம்ப டிசிப்ளினான ஒரு வாழ்க்கையை வந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வந்து ரகுமான் வாழ கற்றுக்கிட்டார் அப்போவே இளம் வயதிலேயே. அதனால தான் இளையராஜா அவர்கள்ட்ட வந்து அவருடைய தொடர்ந்து அவர் வாசிக்க முடிந்தது. இது ஒரு இர்ரெகுலரான ஒரு பர்சனாக இருந்திருந்தால் இளையராஜா ஸ்டுடியோவுக்கு போக முடியாது நீங்கள். ஆனால் 500 படங்களுக்கு வந்து ரகுமான் வந்து ராஜா சார்ட்ட வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இப்போ ஒரு ஒழுக்கமான ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டார். இந்த ஒழுக்கம் தான் இவரை வந்து இவ்வளோ இடத்துக்கு உயர்த்தி இருக்கு. அந்த உயர்த்தின அந்த வாழ்க்கையை, அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை பார்த்து தான் நாம் இப்போ பதட்டப்படுறோம். ஏன் ரகுமானுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமும் சேர்ந்து இவர்கள்ட்ட வந்து இப்படியான ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கோ. இந்த பிரச்சனை இவ்வளவு கடந்து வந்த பிறகும் ரகுமானுக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. இது மாதிரி சாய்ரா பானு அவங்களோட பின்னாடி உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன எப்படி? அவங்கள பற்றின ஒரு பெரிய ஒரு வசதியானவங்க. ரகுமானுடைய திருமண வயது நேரத்தில் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு தவிர இவர் இந்த கல்யாணத்தில் ஈடுபடலை. ஆனால் அவங்க அம்மா வந்து அதில் தீவிரமாக பெண் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக இப்படியான இசையமைப்பாளர்கள் ஒரு பெண்கள் அதிகமாக வந்து போகிற இடங்களில் அங்கே இருக்கிறவங்களவே வந்து ரொம்ப ஒரு கண்ணியத்தோடு பார்த்துருக்காரு, கண்ணியத்தோடு நடந்திருக்காரு ரகுமான் அவர்கள். அதனால் இவருக்கு கண்டிப்பாக இந்த பெண் பாடகிகளோ பெண் குரலிசை கலைஞர்களோ யாருமே இவங்க வந்து இவருக்கு செட் ஆக மாட்டாங்க போல இருக்கு. நம்ம புதுசாக ஒரு பெண் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அக்கா, அவங்களுடைய இன்னொரு அக்கா, அம்மா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்க சாய்ரா பானு அவர்களை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்து முடிவு செய்ததுக்கு பிறகு தான் ரகுமான் வந்து அதை வந்து ஓகே சொல்லியிருக்காரு. அப்படி தான் இவங்களுடைய திருமணம், ரகுமான் அவர்களுடைய திருமணம் வந்து நடந்திருக்கு. இவங்க வந்து அப்படி இருந்தும் அவருடைய தன்னுடைய இசை பயணத்தில் வந்து தொடர்ந்து பயங்கர பிஸியாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க அம்மா வந்து என்கேஜாக வச்சுருந்தாங்க. யாரை? சாய்ரா பானுவும் அவங்களுக்கும் ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வழக்கமாக எல்லா குடும்பங்கள்லையும் வர்ற மாதிரி இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் அதையும் அவங்க அம்மா வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அம்மா நீ இது இப்படி தான்மா, பையன் இப்படி இப்போ ட்ராவல் பண்ணுறாரு, நம்ம கூட இருக்கணுமா, நீ பார்த்துக்கணுமா, இப்படிலாம் பேசி வெளிப்படையாக பேசி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி தீர்வு பண்ணிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்க. ஒருவேளை ரகுமான் அவர்கள் தாயார் அவர்கள் இருந்திருந்தால் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ ரகுமான் இதை எப்படி பார்க்குறாரு? இப்போ உங்களோட அறிவிப்பை ரகுமான் எப்படி எடுத்துக்கிறாரு? அவங்களே அறிவிக்கட்டும்னு காத்திருந்தார்ல, அதுதான் அவருடைய முடிவு. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க முடிவு. என்னென்னா நம்ம சொல்ல வேண்டாம், அவங்க சொல்லட்டும், என்ன காரணங்கிறத அவங்களே விளக்கட்டும் அப்படின்னு நம்ம எதுக்கு இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க வந்து ரகுமானுக்கு சப்போர்ட்டிவாக, அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து சினிமாவில் இருக்கிறவங்க வந்து இப்போ தான் பல பேர் வந்து இது விஷயமாக அதிர்ச்சியான ஒரு இதை வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. அதை பார்த்திபன் வந்து முதல்ல அதை பண்ணிட்டார். அந்த வந்து இசை வந்து அவர் போட்ட ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இசையிலேருந்து பிரிஞ்சாதான் நாதம் ஒழிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்படி இவங்க இந்த பிரிவை வந்து நாம் வந்து மதிக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு மெச்சூர்டான ஒரு இடத்துல இருக்கவங்க, உலகமே பார்த்து வியக்கிற ஒரு மனிதர் உடைய குடும்பத்தில் இது நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணமாக தான் இது நடக்கும். சும்மா சின்ன சின்ன பிரச்சனையாக நடக்காது. அவங்களுடைய சுதந்திரத்தில் நாம் மற்றவர்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரியல. ரகுமான் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடும் பொழுது தன்னுடைய குழுவினர்கிட்ட வந்து தான் என்ன ட்வீட் போட போகிறேன் அப்படிங்கிறத உட்கார வச்சுட்டு கேட்பார். கேட்டு இதுக்கு பதிலாக யாராவது ட்ரோல் பண்ணாலும் அல்லது வந்து வேறு கருத்து பரப்புனாலும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை கேட்டுக்குவார். அந்த கருத்தை கேட்டுட்டு அப்போ நம்ம போட்டது சரியா தப்பா அப்படிங்கிறத அதில் கருத்து மாறுபாடு வந்துச்சுன்னா அதை மாற்றி அதுக்கப்புறம் தான் ட்விட்டருக்கே கொண்டு வருவார். இப்படியெல்லாம் முடிவு பண்ணி கவனமாக பேசுகிற ரகுமான் அவர்கள் வந்து இவ்வளவு சீரியஸான விஷயத்தை தன் மனைவியே சொல்லட்டும் அப்படின்னு காத்திருந்தது ஏன் அப்படிங்கிறது தான் தெரியல. குடும்பத்தில் இது 2வது நடக்குது. இப்போ சமீபத்தில் தான் வந்து ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இது அறிவிச்சிருந்தாங்க வந்து. ஸோ அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இதுதான் வந்து. இங்கே வந்து வாழ்கிறதுக்கு வந்து புகழும் பணமும் தேவையில்லை, நல்ல ஒரு புரிதலும் நெருக்கமும் தான் தேவை. அதனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல இது வந்து தவற விடுறாங்க. திரைப்படத்தை சேர்ந்தவர்கள்
ஜெயம் ரவி ஆகட்டும், ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், தனுஷ், ஐஸ்வர்யா அவர்களாகட்டும், இப்போ ரஹ்மான் இவர்களுக்கு எல்லாம் அவர்கள்ட்ட இல்லாத பணமா, இவர்கள்ட்ட இல்லாத புகழா, இவர்கள்ட்ட இல்லாத செல்வாக்கா? ஆனால் என்ன காரணத்தால் இப்போ பிடிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து இது சாதாரண சாமானியர்கள் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் மட்டும் நடக்கிறது கிடையாது, இவங்களுடைய வாழ்க்கையும் நடக்கும் அப்படிங்கிறது. இங்கே மன ரீதியான ஒரு பிரச்சனையை வந்து பேசி தீர்க்க முடியாத ஒரு இடத்துல 2 பேருமே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நன்றி.